குரு சரணங்க. நான் உங்கள் அன்பு விஜய ராமச்சந்திரன். ஒன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவுங்க. நாளைக்கு கார்த்திகை அமாவாசை சனிக்கிழமையில வருது. ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம நாளைக்கு நிறைய பூஜை எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? முக்கியமா நான் சொல்ற இந்த ரெண்டு விஷயங்க. முத்திரை மூலம் நமக்கு, நாம் இதுக்கு முன்னாலே நான் அமாவாசை காப்புன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்துங்க மிக அற்புதமான முத்திரைகளோட நமக்கு காப்பும் நமக்கு செல்வ பலத்தையும் தரக்கூடிய இரண்டு முத்திரைகள்ங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கங்க, நாளைக்கு நீங்க என்னோட வீடியோ நான் நிறைய சொல்லிப்பேன். பச்சரிசி பொடித்து ரவையாக்கி வெல்லம் கலந்து எறும்பு புத்துக்கு பறவைகளுக்கு போடுங்க. அது ரொம்ப 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 நல்லதுங்க. அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, இந்த மழை காலத்துல மலர் தண்ணியை சேர்த்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஜலதீபம் ஏற்றுவதற்கு அந்த மழைநீர் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு செல்வ வளர்ச்சியை தரக்கூடியதுங்க. இப்ப நம்ம முத்ராக்குள்ள போலாங்களா? நல்லா நிமிர்ந்து நேரம் உட்கார்ந்துக்கிறோங்க. நம்மளுடைய கைகள் தான் நம்மளுடைய மூலதனம். கை விரல்கள் ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று. சரிங்களா? இப்போ நம்ம செய்யக்கூடிய முத்திரை பார்த்துட்டீங்கன்னாக்கா சுதர்சன முத்திரை. இப்பங்க நமக்கு எல்லாத்துலயும் ஒரு காரிய தடை இருக்கு, பயம், எப்பவுமே நம்மளுக்கு ஒரு திருஷ்டி வந்துட்டே இருக்கு. எதை தொட்டாலும் பயம், இது நடக்குமா, ஆரம்பிச்சதே இருக்க மாட்டோம், ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே ஒரு பயம், வீட்டுல எப்ப பாரு சதா ஒரு நோய் வந்துட்டே இருக்கு, ஒரு மனசு சஞ்சலமா இருக்கு, சாப்பிட பிடிக்கல, எல்லாமே இருக்கும் ஆனா சாப்பிடவே பிடிக்காது. இந்த மாதிரி இதற்கெல்லாம் இந்த முதிரை மந்திரத்தோட செய்யறோங்க. இது வந்துட்டுங்க சுதர்சன முதிரை நம்ம இப்ப பண்றது. சொல்வது வந்துட்டு கால பைரவர் மந்திரம்ங்க. இந்த முத்திரையும் அந்த மந்திரமும் வந்து நமக்கு இரண்டு அற்புதமான செயல்களை நிறைவேற்றி தருங்க. முத்திரை வந்து பார்த்துட்டீங்கன்னாக்காங்க, நல்லா இப்படி மடக்கி இந்த மூணு விரலும் ஒன்று சேர்ந்து இருக்கட்டுங்க. இந்த இரண்டு விரல்களுமே மேல பார்த்து இருக்கணும். காற்று விரலும் இந்த கட்டை விரல் பாருங்க, ரெண்டு கீழே இருக்கு. காற்று விரல் ஆகாயத்தை பார்த்து இருக்குங்க. இது ஒரு ஆண்டனோ மாதிரி. இதை இப்படி வைத்துட்டுங்க முதுகு தண்டுவிடம் நிச்சயமாக நேரா இருக்கணுங்க. மூச்சு சீராக போயிட்டு வந்துட்டு முதல்ல நீங்க செட்டில் ஆயிடுங்க. ஓம் ஸ்ரீ கால பைரவா போற்றி போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ கால பைரவா போற்றி போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ கால பைரவா போற்றி போற்றி போற்றி. இந்த மாதிரிங்க ஒரு 21 குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் நீங்க பண்ணலாங்க. கால பைரவர் மந்திரத்தோட இந்த முதிரையை பிடிச்சுக்கிறீங்க. அற்புதமான முதிரை. உங்களுக்கு சகல வெற்றிகளையும் தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு முதிரைங்க. நல்லா இந்த மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு விரல்கள், இப்போ மந்திரம் சொல்லிட்டே இருக்கீங்க. கை வலிக்குதுனாக்கா மெதுவா கைகளை ரிலீஸ் பண்ணிடுறீங்க. நல்லா ஒரு மசாஜ் கொடுக்குறீங்க. ஆனா மனசுல அந்த மந்திரம் போயிட்டே இருக்கட்டும். ஓம் ஸ்ரீ கால பைரவா போற்றி போற்றி போற்றி. அதை நிறுத்த வேண்டாம், சாண்டிங்க. கைகளுக்கு ஒரு நல்ல மசாஜ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த சுதர்சன முதிரைங்க. முதுகு தண்டவிடம் நேரா இருக்கு. அற்புதமான முதிரைங்க. எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய ஒரு அற்புத முதிரைங்க இது. சரிங்களா? இப்ப நிமிர்ந்து உட்கார்ந்து செய்தாச்சு. இப்ப இதை நல்லா இது பண்ணிட்டுங்க. அடுத்து வந்துட்டுங்க உத்தர போதி முதிரை. இந்த மூன்று விரல்களையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கணுங்க. நம்ம மார்பு பகுதி அநாத சக்கரா கிட்ட இது இருக்கு. நல்லா இப்படி வச்சுட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கீங்க. ராம 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 ராம் ராம 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 ராம். ராம நாமத்தை ஜெபித்தபடி இந்த முதிரையை பிடிச்சுக்கணுங்க. இதுல இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த முதிரை பிடிக்கிறீங்க இல்லைங்களா, ஒரு நல்ல எலுமிச்சம்பழம் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டுங்க. இந்த ரெண்டு உள்ளங்கையில அந்த பழத்தை வச்சுட்டுங்க. இப்ப அந்த பழம் உள்ள இருக்கு. இப்ப இந்த நாமத்தை ஜெபிக்கிறீங்க. ராம 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 ராம். சோ ராம 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 ஜெபிக்கும் இடத்தில் ஹனுமனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்க. நமக்கு வந்து எந்த மாதிரி தடை இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் ஆரோக்கியம் முக்கியமாக கிடைக்குங்க. மன தைரியம் கிடைக்கும். தடையில்லாத ஒரு செல்வ வரவு. இதை வைத்து இந்த பழம் உள்ள இருக்குங்க. நல்லா நீங்க உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ ராமநாமத்துக்கு கணக்கே நீங்க எவ்வளவு ஜபம் செய்தாலும் அவ்வளவுமே நல்ல பலன், நல்ல ஒரு அற்புத பலனை நமக்கு தரும். அப்புறமா
இந்த கனியை வந்துட்டு உங்களோடவே நீங்கள் வச்சுக்கலாம், உங்களை பேக்கில் வச்சுக்கலாம், இல்லை பூஜை ரூமில் வச்சுக்கலாம். இந்த கனி காய்ந்ததுனாக்கா கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாங்க. மறுபடியும் இதே மாதிரி அடுத்து பௌர்ணமி இந்த ஒரு இது நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி வச்சிங்கன்னா கட்டாயம் 2 வாரம் இது இருக்குங்க. அழுகி போக மட்டும் கூடாது, காய்ந்து போயிட்டதுனால அழுகி போயிட்டதுனாக்கா மறுபடியும் அந்த இதை எடுத்து வேற ஒரு கனி வைக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி கை விரல்களை மடக்கி நல்லா இது ஒரு அற்புதமான முதிரைங்க. இது பிடிச்ச பசங்க படிக்கல, நல்லா படிக்கணும் என்பதற்கும் நமக்கு வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஒரு அற்புதமான முதிரைங்க இது. உத்தரபோதி முதிரை இது பண்ணும்போது ஒரு சூட்சமம் வந்து உள்ள நம்ம பழத்தை வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி ஜெபம் பண்றது, ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இது பண்ணுவது, முதிரை பிடிப்பது என்பது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த 2 எளிய இதுவுமே வந்துட்டு எப்பனாக்கா நாளைக்கு சாயந்தரம் நீங்க பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைந்த அமாவாசை இருக்கும். சனிவாரம் நமக்கு காவல் தெய்வங்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க. அப்போ இந்த 2 முதிரைகளோட இந்த 2 மந்திரத்தையும் சொல்லுங்க. குருவர்கள் திருவருள் சித்தர்கள் ஆசீர்வாதத்தால் நமக்கு எப்பவுமே நல்லதே நடக்குங்க. தேங்க்யூ ஸோ மச்.